பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி 2வது ப்ரோமோ பைசன் டீம் ஆன் பிக் பாஸ். அதான் பைசன் டீம் என்ட்ரி, ஹீரோயின் ஹீரோ எல்லாம் வந்துட்டாங்க மொத்தமாக. இவர் மட்டும் வரல, மாரி செல்வராஜ் மட்டும். மற்றபடி எல்லாம் என்ட்ரி ஸ்டைலிஷாக பயங்கரமாக அனுப்பாமலேருந்து எல்லாம் இறங்கிட்டாங்க. 5 பேர் மொத்தமாக வந்து இறங்கிட்டாங்க உள்ள. உடனே சரியான வரவேற்பு, பெரிய அளவில் கிளாப்ஸ்லாம் பண்ணி கொண்டாட்டத்தின் உச்சத்துக்கு போயிட்டாங்க. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 அடுத்து எல்லோரையும் நல்லா இன்வைட் பண்ணி ஒருத்தவங்களும் பேசுகிறாங்க. நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. எப்போது சண்டை சச்சரவுனே இருக்கிற வீடு வந்து ஒரு டீம் இந்த மாதிரி தீபாவளி கொண்டாட்டங்கள் பார்க்கும்போது நல்லா இருக்குது. நைஸ். அப்புறமா எப்போதும் போல் தலைவி பாரு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி இந்த படத்துக்கு உங்களுக்கு எந்த விஷயங்கள் ரொம்ப ட்ரெயின் ஆகி இது பண்ணுறதுக்கு எது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை கபடி ஒரு அக்ரெசிவ் ஸ்போர்ட்டு, அது நல்லா இருந்துச்சு. அது எல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான், கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொன்னோன்னே உடனே கிளாப்ஸ் எல்லாம். அதான் இந்த ப்ரோமோ. ஸோ அதான் என்னென்னா பைசன் டீமு. அப்புறம் வினோத்தும் எஃப்ஜேவும் ஒன்று ஏதோ சாங்கு வித் மியூசிக் பண்ணுவாங்க போல். அச்சீவன் கட்டுக்குள்ள அந்த பாட்டுக்கு பயங்கரமாக போட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ என்னென்னா இந்த ப்ரோமோ ஒன்றும் இல்லை, பைசன் டீமே என்னென்னலாம் உள்ள பண்ண போகிறாங்க, ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி அவ்வளோதான். பட் ஆனால் துருவ் விக்ரம் ஸ்டைலிஷாக இருக்கார். துருவ் விக்ரம் மாஸ். ஸோ படம் எப்படி இருக்குன்னு தெரில மக்களே, படம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? மற்றபடி கொண்டாட்டம் தான், கொண்டாட்டமான நிலையில் உள்ள ஒரு ப்ரொமோஷன். ஹீரோயின் 2 பேரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம். அப்புறம் தலைவன் இந்த சாங் ஓடும்போது தலைவன் திவா நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிட்டான். கிளாஸ் பண்ணிக்கிட்டு அப்படி பர்ஃபார்மன்ஸ் ஆகிட்டு ஆள் ஒரு மாதிரி தான் இருக்காப்புல திவா. ஆனால் குஷியாக தான் இருக்கார். எபிசோடில் பார்ப்போம், ஏதாச்சும் கண்டென்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.